வணக்கம். போன சீரிஸில் டிட் என்ற வார்த்தையை வைத்து வாக்கியங்களை அமைத்து பார்த்தோம். இந்த சீரிஸில் அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். He did, இவன் அல்லது அவன் செய்தான். ரவி did, ரவி செய்தான். She did, இவள் அல்லது அவள் செய்தாள். சீதா did, சீதா செய்தாள். It did, இது அது செய்தது. டிட் என்ற வார்த்தையை வைத்து கேள்விகள் எப்படி கேட்க வேண்டும் என்பது பற்றியும் வார்த்தைகளை எப்படி அமைப்பது பற்றியும் வரக்கூடிய சீரிஸில் பார்ப்போம். டிட் என்ற வார்த்தையை ஐ, வி, யூ, வித் ரெஸ்பெக்ட், ஹி, ஷி, இட் ஏதாவது குறிப்பிட்ட பெயருடன் சிங்குலர் ஒருமை, ப்ளூரல் பன்மை அர்த்தத்தில் பாஸ்ட் டென்ஸில் இறந்த காலத்தில் பயன்படுத்த வேண்டும். அடுத்த சீரிஸில் சந்திப்போம். சந்திப்பதற்கு முன்னால் இந்த சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.